மாதா தொலைக்காட்சி நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நமது வாழ்விலே மகிழ்ச்சி இல்லாமல், ஒரு மன நிறைவு இல்லாமல் நாம் வாழ்வதற்கு ஒரு முக்கியமான காரணம் நாம் பிறரை மன்னிக்க முடியாமல் இருப்பதே. இதோ நமது தேசப்பிதா மகாத்மா காந்தி அவர்கள் இப்படி கூறுகிறார்: The weak can never forgive. Forgiveness is the attribute of the strong. நாம் எப்போது பிறரை மன்னிக்கின்றோமோ அப்போது நாம் வலிமை உள்ளவர்கள் ஆகிறோம். ஆனால் நம்முடைய வழக்கமான சிந்தனை என்ன? இரண்டு பேருக்கிடையே ஒரு மாற்று கருத்து இருக்கும்போது, நான் அவனை மன்னித்து விட்டால் நான் சிறுமை அடைகின்றேன், அவன் பெரியவனாகி விடுகிறான், எனவே நான் மன்னிக்க மாட்டேன் என்ற ஒரு மனப்பான்மையோடு நாம் வாழ்கிறோம். நண்பர்களே, உள்ளத்திலே மகிழ்ச்சி எப்போது வந்து நிறையும் என்றால், நாம் மற்றவர்களை மனதார மன்னிப்பது. அந்த மனதார என்ற அந்த வார்த்தையை பாருங்கள். அந்த மன்னிப்பு என்பது நம்முடைய உள்ளத்திலிருந்து அப்படியே பொங்கி வெளியே செல்லும் போது, வெளியிலிருந்து நமது உள்ளத்திலே மகிழ்ச்சி அப்படியே வந்து நிறைகிறது. மன்னிக்கின்றவன் தான் மனிதன், மன்னிக்கின்றவன் தான் புனிதன் என்பது எல்லா மதங்களிலும் நாம் பார்க்கின்ற ஒன்று, மத தலைவர்களும் நமக்கு போதித்திருக்கின்ற ஒன்று. அதனால்தான் காந்தியடிகள் நம்மை அறிவுறுத்தும் பொருட்டு இப்படி கூறுகின்றார்: பலவீனமானவர்கள் பிறரை மன்னிக்க முடியாது, பலசாலிகள்தான் பிறரை மன்னிக்க முடியும். எனவே நான் பிறரை மன்னித்து வாழ்விலே மகிழ்ச்சியோடும் ஆற்றலோடும் வாழ்வதற்கான ஒரே வழி மன்னிப்பு மட்டுமே. காந்தியடிகள் கூறுவது போல, மன்னிக்க முடியாமல் பலவீனர்களாக நாம் வாழ்வதை விட்டுவிட்டு மனதார மற்றவர்களை மன்னித்து பலசாலிகளாக வாழ்வோம், வெற்றியோடு வாழ்வோம். உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.